ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நான் இதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு வச்சுட்டு இருந்த ஒரு டாபிக் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் ஷெடியூல் அந்த டைம் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து நம்ம பசு டாடி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வெறும் தேங்க்யூன்னு மட்டும் இல்லை, கீழே கேப்ஷனில் எல்லாருக்குமே தேங்க்ஸ் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவி ஹெட்லேருந்து ஆரம்பித்து ஸோ வீக்கா ஃபேன்ஸ் வரைக்கும் தேங்க்யூ அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அப்போ வந்து எல்லாருமே தாட் இருந்தது, ஒருவேளை வந்து குவிட் ஆகிறாரோ, இதுக்கப்புறம் பசுபதியாக அவரோட கேரக்டர் நம்மளால் பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் இருந்துச்சு. இப்போது இதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்குமே வந்து இந்த தாட் இருக்குது. ஸோ மேபி இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் வருது. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோவே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ்மே பண்ணிட்டு இருக்கிறதால மேபி பிஸ்னஸ் ரீசன்னால் சீரியல்லேருந்து குயிட் பண்ணிட்டாங்களா நமக்கு தெரியல. பிகாஸ் அந்த தேங்க்யூ போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஷெடியூலில் ஒரு ஷூட்டிங்கே வரல. லாஸ்ட்டாக போஸ்ட் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இந்த ஷெடியூலில் வரதுக்கு முன்னாடி, இந்த தேங்க்யூன்னு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போட்டிருந்த மட்டும் தான் நமக்கு கொடுத்த அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் வரைக்கும் நமக்கு எந்த அப்டேட்ஸுமே கிடைக்கல. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக சகலை பாய்ஸ் கூட இந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுதான். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. நம்ம பசு டாடி வந்து செட்டுக்கு போயிட்டாருன்னா அங்கே ஏதாவது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஏதோ ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருவார். ஒன்று ஹீரோயினு கூடயோ இல்லை ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்டாவது நமக்கு கொடுத்துருவார். அவர் செட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா நமக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட்ஸ் கிடைக்கிறது வந்து இவர் மூலியமாக தான் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஷெடியூலில் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ஷூட் இல்லை, அவர் ஷூட்டுக்கு வரல, நமக்கு எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ நம்ம தேங்க்யூ போட்டதுக்கும் இதையும் நம்ம கன் பண்ணி வைக்கும்போது, ஏன்னா இந்த ஷெடியூலில் கமருதனும் இல்லை, குமரன் கேரக்டரும் இல்லை அப்படிங்கிறப்போ ஸோ வந்து இவரை தான் ஆக்சுவலாக மெயின் வில்லனாக கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் கொண்டு வரணும். பட் அதை கொண்டு வராமல் தங்கச்சிங்க அக்காங்களை, அதாவது கங்காவையும் யமுனாவும் ஒரு வில்லி மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ட்ராக் அவங்க எல்லாருக்குமே புரியும், அப்கமிங் ட்ராக்கு. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பையனுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவர் இங்கே இருக்கிற மாதிரியும் லாஸ்ட்டாக அந்த லுக்கை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், விஜய் சகலைகளாம் அவங்க கடத்தி வச்சிருந்ததுக்கப்புறம் போனதுக்கப்புறம் உங்களோட 2 பேரோட லுக்கும் ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மேபி இந்த ஒரு ஷெடியூல் அவர் வந்து ஜாயின் ஆகலை. ஒருவேளை அவரோட பிஸ்னஸ்க்காக மொத்தமாக குயிட் ஆகிட்டாருன்னா அவரோட கேரக்டர் எண்டு மாதிரி காமிக்க போகிறாங்களா, இல்லை அரெஸ்ட் பண்ணி போலீஸில் அந்த மாதிரி எதுவும் கொண்டு போகிறாங்களா, இல்லை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கொண்டு வராங்களா எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. ஃபிஷியாக தான் இருக்கு உண்மையை சொல்லணும்னா. இவர் இருக்காரா இல்லையா, இல்லோட ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரோட கேரக்டர் என் பண்ணிட்டாங்களா, இல்லை இந்த ஷெடியூல் இல்லாமல் மேபி இந்த ஷெடியூல் அவரோட பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறதுனால அடுத்த ஷெடியூல் ஜாயின் ஆகிறாரா இருந்தால் அவர் எதுக்கு அந்த தேங்க்யூங்கிற போஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஒரு கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு எதுவும் ஐடியா தான் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி சம்திங் இவர் வந்து குயிட் ஆகிருக்காரு. அப்கமிங் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து நம்மளை வந்து பசு கேரக்டர் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. மேபி அவர் உள்ளே போகிற மாதிரியோ இல்லை அவரோட கேரக்டருக்கு என் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ வரைக்கும் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. எத்தனை பேருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது, இல்லை இது இப்படி தான் கொண்டு போவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.